சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, ஆரம்பிச்சலாம்னு நினைக்கிறேன். தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற நாளும் ஒரு கதை என்கிற இணைய வாயிலாக நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு தொடர் ஓட்டம் போல நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே குறிப்பாக புதிய தொழில்நுட்பத்தினுடைய அடிப்படையில் இலக்கியத்தையும் கலையும் கொண்டு சேர்க்கிற பணியை எப்படி என்கிற நிலையை விவாத பொருளாக்குகின்ற பொழுது நாம் இணைய வாயிலாக பயணித்தால் அது சரியாக இருக்கும் என்று முடிவெடுத்த பிறகு நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய படைப்புகளை, குறிப்பாக அவருடைய படைப்புகளில் சிறுகதைகளை மட்டும் தேர்வு செய்து அந்த கதையை சுவைத்தும் விவாதத்தால் இணைத்தும் நாம் பயன்பெறலாம் என்கிற சிந்தனையினுடைய அடிப்படையில் நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தோழமைகளே, நம்முடைய பயணம் என்பது இலக்கியத்திற்கான பயணம் என்பதை நாம் அறிவோம். அப்படி அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு கீரா என்கிற மகத்துவத்தினுடைய சிறுகதை படைப்புகளை கரிசல் இலக்கியம் தந்த வட்டார வழக்கினுடைய களமாக இருக்கக்கூடிய மகத்தான இலக்கிய கலைஞர் கரிசல் இலக்கியத்தினுடைய தந்தை கீரா அவருடைய கதையை நாம் ஒவ்வொரு நாளும் பேசி இன்றைக்கு 25ஆம் நாள் நிகழ்வில் அவருடைய கதையை, பலம் என்கிற கதையை பலம் பொருந்திய கதை சொல்லியான திருமதி ரேவதி அம்மா அவர்கள் நம்மோடு இன்றைக்கு கதை சொல்லியாக இணைந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சி வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்களில் நம்முடைய பொதுச் செயலாளரும் ஒருங்கிணைப்பாளராகிய நாங்களும் என்பது வெளி உலகத்திற்கு தெரிந்த செய்தி. ஆனால் இதன் பின்னணியில் இருந்து இயக்கக்கூடிய மகத்தான மனிதரை நாம் இன்றைக்கு கதை சொல்லியாக அறிமுகப்படுத்துவதில் பெருமை அடைகிறோம். காரணம், ஒரு கதை பதிவு செய்யப்படுகிற விதம், அது பதிவு செய்யப்பட்ட பிறகு வலையொலியில் என்கிற யூடியூப்பில் பதிவேற்றம் செய்கிற பொறுப்பு, அழைப்புதல் சரியாக சேர்ந்ததா சேரவில்லையா என்கிற பார்க்கிற பொறுப்பு, இன்னமும் சொல்ல போனால் இதை முழுமையாக நிர்வகிக்கிற ஒரு நிர்வாக குழுவினுடைய மேலாண்மையாக இருக்கக்கூடிய தோழமைமிக்க ரேவதி அவர்கள் நம்மோடு கதை சொல்ல இருக்கிறார். கோமதி அம்மாள் ஆறுமுகம் அவர்கள் பெற்றெடுத்த அருமை மகள் சின்னத்துரையினுடைய திரு சின்னத்துரை அவர்களுடைய இணையர் நம்முடைய ரேவதி அம்மா அவர்கள். இவர் கு அழகிரிசாமி அவர்களுடைய கதையான அழகின் விலை என்கிற கதையை நம்மோடு கதை சொல்லி வாயிலாக பயணித்து எல்லோருடைய இலக்கிய ஆய்வாளர்கள், இலக்கிய விமர்சகர்களுடைய மதிப்பை பெற்றவர் ரேவதி சின்னத்துரை அவர்கள். இவர் நம்முடைய பொதுச் செயலாளர் அவருடைய மருத்துவமனையான தனுஷ்கோடி ஐயா அவர்கள் பெயரால் அமைந்த அந்த மருத்துவமனையில் 14 ஆண்டுகளுக்கு மேலாக செவிலியர் பணியை சிறப்பாக செய்து வருகிறார். குறிப்பாக நாம் பொதுச் செயலாளரை பார்க்க சாத்தூர் செல்லுகின்ற பொழுதெல்லாம் அந்த வரவேற்பு அறையில் வாஞ்சியோடு வரவேற்கிற அருமை சகோதரி இவர். சென்றால் முதலில் அவர் கேட்கும் கேள்வி, ஐயா சாப்பிட்டீங்களா, ஏதாவது குடிக்க எதுவும் தரவுமா, மருத்துவமனையில் கேட்கிற கேள்வி. யோசித்து பாருங்கள். இதுதான் பெண்மைக்கும் தாய்மைக்கும் உரிய இலக்கணம். அந்த இலக்கணத்திற்கு அன்பின் இலக்கணமாக இருக்கக்கூடிய செவிலியர், போற்றுவதற்குரிய நம்முடைய தோழமை ரேவதி சின்னத்துரை அவர்கள் இன்றைக்கு கீரா ஐயா அவர்களுடைய கதையான பலம் பொருந்திய கதையை சொல்ல வருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையை வருக, கதை சொல்க. நன்றி சார். சார், எனக்கு இவ்வளவு பெரிய அறிமுகம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு நீங்க செய்யறதுல ஒரு சின்ன பங்கு என்னோடது இருக்குங்கிறதுல எனக்கு கொஞ்சம் பெருமை தான். அதனால எனக்கு இவ்வளவு பெரிய அறிமுகம் கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் எழுத்தாளர் கீரா
அவர்களின் இணையவழி தொடரில் சந்திக்க வாய்ப்பளித்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் எங்கள் மருத்துவர் அரமையா அவர்களுக்கும், நெறியாளர் கருமுருகன் ஐயா அவர்களுக்கும், மேலும் இணையத்தில் இணைந்துள்ள ஆளுமைகள் அத்துணை பேருக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எடுத்திருக்கிற தலைப்பு பலம். இதுல கதையின் நாயகர் பேர் திருமான் ஆழ்வார் நாயுண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் அந்த ஊர்ல கொஞ்சம் பெரிய மனிதரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கதையில வர்ற போக்குகள் அவரை அப்படிதான் காமிக்குது. இப்ப கதைக்குள்ள போகலாம். இப்ப கதை இப்படிதான் ஆரம்பிக்குது. இப்படி ரெக்க ஒடிஞ்ச பறவை மாதிரி ஆயிட்டோமே, என்ன அநியாயம்டா, எவனும் நம்மளை தூக்கி போட்டு மிதிச்சா கூட அவனுக்கு கொடுக்கறதுக்கு முக்கா கூட்டு காசு இல்லையே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ரொம்ப புழுங்குறாரு. 10 ரூபாய்க்கு குறையாம எந்நேரமும் மடியில வச்சுட்டே இருப்பேன். எப்படி இப்படி வெங்கப்பயலா ஆகிட்டமே அப்படின்னு சொல்லி தவிக்கிறாரு மனுஷன். ஒரு செலவும் இருக்காது. அப்படி இருந்தாலுமே வெளியூர் எங்கேயாவது போகும்போது மடி நிறைய காசு கட்டிக்கிட்டு தான் போவாராம் அவருக்கு. ஒரு தலைவலி மாத்திரை வாங்க கடைக்கு போனா கூட கொஞ்சம் நோட்டு கட்டு, கொஞ்சம் சில்லறை காசு அதெல்லாம் எடுத்து கையில வச்சுக்குவாராம். இப்ப என்னடான்னா வட்டியும் முதலுமா இப்படி திண்டாட்டம் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள அதையே நினைச்சுக்கிட்டே இருக்காரு. அப்ப தலைவலி மாத்திரைங்கிறது ரொம்ப ரொம்ப, இப்பயே தலைவலி மாத்திரை 2 ரூபா அந்த மாதிரிதான் இருக்கு. அப்பங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அந்த மாத்திரைக்கு கூட நோட்டுக்கட்டு கொண்டு போற அளவுக்கு பெரிய ஆளா தான் இருந்திருக்காங்க. அதனாலதான் அவர் அந்த மாதிரிலாம் ரொம்ப மனசுக்குள்ள தவிச்சு போயிடுறாரு. இப்ப இத வெளியே சொல்ல முடியுமா? சொன்னாதான் யாராவது நம்புவாங்களா? ஆழ்வார் நாயுண்டு வெறுங்கையோட நடந்து வர்றாருன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? ஐயோ, இந்நேரம் பார்த்து ஒத்த ரூபாய் கைமாத்து வேணுமே அப்படின்னு எவனாவது நின்னுட்டா என்னோட கௌரவம் என்ன ஆகுறது கடவுளே அப்படின்னு சொல்லி கடவுளையும் சகிச்சுக்கிறாரு. இப்ப இந்த நன்கொடை வசூல் பண்ற பயவுளைகளுக்கு எப்படித்தான் மூக்குல வேர்க்குமோ தெரியல. துட்டுல பார்த்துதான் நிப்பாளுவ, தூள் பிடிச்ச பயலுவ அப்படின்னு அவங்களையும் 2 திட்டுறாரு. கையில பசை இருக்கிற சமயத்துல நன்கொடை கேட்டு வந்தாங்கன்னா அவங்க 1 ரூபாய் கேட்டாலும் நான் 2 ரூபாய் கொடுத்து கூட அனுப்பியிருக்கேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப சலிப்போட இருக்காரு மனுஷன். இந்த துட்டு இருக்கே அது மனுஷனை ரொம்ப வேடிக்கை பண்ணுதப்பா அப்படின்னு சொல்லி சார் அப்படின்னு சொல்லி உட்கார்றாரு. அப்படியே உட்கார்ந்துக்கிட்டே வீட்டுக்குள்ள திரும்பி மணி அப்படின்னு சொல்லி அவங்க மனைவிய கூப்பிடுறாங்க. அந்த கூப்பிடுற குரல்ல ஒரு என்ன சொல்றது, கணீர் குரலாம் அவர் குரல். அந்த கணீர் குரலே அவர்கிட்ட இல்லையாம். ரொம்ப சாதாரணமா கூப்பிடுறாரு. அப்ப அந்த அம்மா என்ன பண்றாங்க, கழுத்து நிறைய நகை போட்டிருக்காங்க. அதாவது கழுத்து பிடிக்காத அளவுக்கு நகை போட்டுட்டு சாதாரணமா ஆடி அசைஞ்சு, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க, சோர்ந்து போன நீர் யானை மாதிரி அந்த அம்மா ஆடி அசைஞ்சு நின்னுட்டு சாதாரணம் கூட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வேமா ஒரு துரத்தல் வேற நக்கலா செஞ்சுக்கிறாங்களாம் அம்மா. துரத்தல்னா இருமல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவருக்கு அவங்க அந்த அம்மாவை பார்த்த உடனே அடுத்த செகண்டே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துருது. இருந்தாலும் அதை காமிச்சிக்கல, அப்படியே இருக்காரு. ஆமா, இந்த விருசம்பைய நேற்றே பாக்கி ரூபா கொண்டாந்து கொடுக்கறதா சொல்லிட்டு போனானே, கொடுக்கல பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த அம்மா பதில் சொல்றாங்க, அதுக்கு என்ன இப்போ கொண்டாடாமலா போயிடுவான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பதில் சொல்றாங்க. இவருக்கு அதுக்கு மேல எதுவும் பேச தோணல அந்த அம்மாட்ட. இப்போதைக்கு அவருக்கு எந்த செலவும் இல்லதான், சும்மா அப்படியே வெளியே லாத்துல அப்படியே நடந்து போயிட்டு வரணும்னு நினைக்கிறாரு. ஆனாலும் ஒரு நாள் இப்படி வெறுங்கையோட வீதியில நடந்து போனது இல்லையே அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு மனுஷனுக்கு சட்டை இல்லாம வெளியே போக முடியாது. மேல் துண்டு எவ்வளவு அவசியமோ அதே மாதிரி வெளியே போகும்போது கையில கொஞ்சம் காசும் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு நினைக்கிற மனுஷர் அவர். அவர்கிட்ட போய் கையில காசு இல்லைன்னா அப்படி இப்படிதானே நினைப்பாரு, எப்படிடா வெளியே போறதுன்ட்டு அப்படின்னு சொல்லி அதையே நினைச்சிட்டு இருக்காரு. பொண்டாட்டிட்ட கைமாத்தா கேட்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. இருந்தாலும் கேட்க முடியல அவரால். ஏன்னா அந்த அம்மா இந்த பால் மோர் இதெல்லாம் வித்து கொஞ்சம் காசு எப்பயுமே வச்சிருப்பாங்க இல்லையா. அது ஹோம் டிபார்ட்மெண்ட் கனத்த வருமானம் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்லியிருக்காங்க. அந்த அம்மாட்ட கேட்கலாம் தான், ஆனாலும் அவருக்கு அந்த தன்மானம் இடம் கொடுக்க மாட்டேங்குது கேட்கவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவருக்கு இந்த முதுகுல இந்த தோல் நோய் சம்பந்தப்பட்டது 10 சொல்லுவாங்க. அதை அந்த 10 ஊரல் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. உடனே அந்த அம்மாட்ட எனக்கு கொஞ்சம் ஊரல் எடுக்குது, கொஞ்சம் சொரிஞ்சு விடு அப்படின்னு சொல்லி அவங்க பொண்டாட்டிட்ட கேட்கறாங்க. அந்த அம்மா சொரிஞ்சு விடுறாங்க. இருந்தாலும் அவருக்கு அது திருப்தியா இல்லை.
திருப்தியா இல்லைன்னா என்ன, இவர் மனசுக்குள்ள வந்து வேற எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால இந்த விஷயத்துல வந்து அவருக்கு திருப்தியா இல்ல. அப்ப வந்து சொல்றாரு, மனசுக்குள்ள நினைக்காரு, இந்த கடவுள் கைய கொஞ்சம் நீளமா தான் முதுகுக்கு ஏற்றாப்புல வாக வச்சாதான் என்னவா, அவருக்கு மட்டும் 2 கைய வச்சுக்கிட்டு போதாதுக்கு முதுகு சொரிய வசதியா அதிகப்படியான கையில வேற வச்சிருக்காரு, என்ன ஒரு ஓரவஞ்சனா அப்படின்னு மனசுக்குள்ளேயே கடவுளையும் நக்கல் பண்ணிக்கிறாரு, நினைச்சுக்கிறாரு. அப்புறம் ஆனா இவரு ஒரு பெரிய தந்திரக்காரன் தான். அந்த முதுகு சொரியறதுக்குனேவும் அப்பையவும் இந்த பிளாஸ்டிக்ல 5 விரல் இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அப்படி ஒரு நீளமான ஒரு குச்சிய வாங்கி வச்சிருக்காரு. எவ்வளவு பெரிய இதா யோசிச்சிருக்காரு பாருங்க. அந்த பென்சிலை எடுத்துட்டு வான்னு சொல்லி அந்த அம்மாட்ட சொல்றாரு. அந்த அம்மாவும் ஒரு கையில அந்த முதுகு சொறிகிற குச்சியையும், இன்னொரு கையில ஒரு ஆரஞ்சு கலர்ல புத்தம் புதுசா ஒரு 20 ரூபா நோட்டையும் அப்படியே கொண்டு வந்துட்டு, அப்பயும் மெதுவா ஆடிய செஞ்சு வர்றாங்க இந்த அம்மா. இவருக்கு அந்த ரூபா நோட்டை பார்த்த உடனே அந்த பழைய கணீர் குரல் மறுபடியும் வந்துருது. ஏது ரூபா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அந்த அம்மா விதை உழுந்து வித்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கொண்டா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட புடுங்காத கோழியா வாங்கி மடியில வச்சுக்கிறாரு. இப்ப அவருக்கு அந்த முதுகுல ஊரல் எடுத்தது இல்லையா, அதுவே மறந்து போச்சு. அப்புறம் அந்த ரூபா நோட்டை வாங்கிட்டு மடியில வச்சிடறாரு. அடுத்த செகண்ட் அவருக்கு ரொம்ப உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா, ரொம்ப லேசான மாதிரி, அதாவது பறக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். லேசா இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியுது. அது வந்து உணர்றாரு அவரு. அப்படியே எழுந்து நின்னு ஒரு விஸ்வரூபம் எடுக்கிற மாதிரி, ஒரு ஆஞ்சநேயர்லாம் அந்த படத்துல எல்லாம் காமிப்பாங்கல்ல, எழுந்து நின்னு விஸ்வரூபம் எடுத்து அப்படி நிமிர்ந்து நிப்பாங்க. அப்படி நிமிர்ந்து நிக்கிறாராம். நின்னுட்டு அந்த அங்கவஸ்திரம் இருக்கு, அந்த மேல் துண்டு. அதை எடுத்து நல்லா கம்ஃபர்டபுளா இழுத்து போட்டுக்கிறாரு. போட்ட உடனே அவருக்கு அப்படி ஒரு புது பலம் கிடைச்ச மாதிரி உணர்றாரு. அப்படியே 2 பக்கமும் பார்த்துட்டு ஒய்யாரமா ஒயில அப்படியே கைய வீசிக்கிட்டேவும், எனக்கு யாரு நிகர் இருக்கா இந்த ஊர்ல அப்படிங்கிற மாதிரி, இப்ப நம்ம சொன்னா கொஞ்சம் கெத்தா அப்படியே நடந்து கிளம்பி வெளிய போறாராம். இப்படின்னு சொல்லி இந்த கதையை வந்து ஆசிரியர் வந்து முடிக்கிறாங்க. இதுல எனக்கு ஒரு சின்ன இது மட்டும் நான் சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த கதையில வந்து எனக்கு ஒரே ஒரு 2 இடத்துல ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த துட்டு இருக்கே அது ரொம்ப வேடிக்கை பண்ணுதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாருல்ல, அந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அது உண்மையான வார்த்தை தான். எல்லாருமே நம்மளோட லைஃப்ல எங்கேயாவது வெளியே போகும்போது காசு இல்லாம வெளியே போறதா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா யோசிச்சிருப்போம். காசு இருந்தா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா நம்ம நிம்மதியா போலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்போம். அது எப்படினாலும் யாராவது ஒரு ஆள் வந்து அதை நம்ம சந்திச்சிருப்போம். எல்லார் வாழ்க்கையிலுமே நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பணம் வந்து மனிதனை எப்படி சிந்திக்க வைக்குது பாருங்க. கடவுளே கேலி பண்றாரு, எப்படிலாம் சிந்திக்கிறாரு. எவ்வளவு பெரிய ஆளாவே இருந்தாலுமே, பலமானவங்களா இருந்தாலுமே, அந்த பணம் இல்ல அப்படின்னா அவங்க வந்து தன்னையே ஒரு பலவீனமே இல்லாம உணர்ற அளவுக்கு இந்த பணம் வந்து வச்சிருது. அப்படி வந்து அந்த ஒரு கருத்தை வந்து ரொம்ப யதார்த்தமா எந்த இதுவுமே இல்லாம தெளிவா வந்து கீராயா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்காக பணம் தான் வாழ்க்கைன்னு சொல்ல வரல. வாழ்க்கைக்கு வந்து பணத்தின் பங்கு ரொம்ப மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன். இதை நம்ம ஏற்கதான் வேணும், மறுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி ஐயா. சரியா சொல்றதுன்னா, உங்க பாணியில சொல்றதுன்னா, கதையில நல்லா கெத்தா சொல்லிட்டீங்க. ஏன்னா நீங்க நிறைவா சொன்ன வார்த்தை, கதையை நல்லா கெத்தா நன்றி சொல்லிட்டீங்க. சார். எனக்கு உண்மையில நீங்கெல்லாம் ஒரு ஆசிரியர் பணிக்கு வந்திருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அது சிவசுப்ரமணியாவும் ஏத்துக்குவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி குரல் வளம் மிக்கோர் தான் ஆசிரியரா வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன், என்ன பொறுத்த மட்டிலும். கல்வி அறிவு அதெல்லாம் மீறி இந்த குரல் வளம் இருக்கணும். பிள்ளைங்களை கட்டி போடுற அந்த குரல் வளம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்கள்ட்ட ரொம்ப இருக்கு. நீங்க ஆசிரியர் பணி வந்திருந்தீங்க அப்படின்னா, உண்மையில அந்த பிள்ளைங்கலாம் கொடுத்து வச்சவங்களா இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப அந்த நன்றி சார். ரொம்ப குரல் நன்றி. வளத்திலே ஒரு கதை சொல்லுகின்ற பொழுது ஒரு காந்த ஈர்ப்பு இருக்கிறது. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில நிறைய பேர் பேசுறாங்க, எல்லாரும் பேசுறாங்க. நம்மலாம் போறோம், நிறைய நேற்று கூட எல்லாம் பேசலாம் போறோம் கல்லூரிகளுக்கு. பாடம் நடத்தும்போது பாத்தீங்கன்னா, அவங்க பேசுறது அவங்களுக்கு கேக்குதா என்னன்னே எனக்கே தெரியல. பாடம் நடத்துறாங்க. அவங்க அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி கேட்கும்னு தெரியல. அதுவும் இல்லாம அந்த குரல் வெளிப்படுகின்ற பொழுது, எதிரே இருக்கவரை ஈர்க்கணும். ஏதோ சொல்ல வர்றாங்களே, நம்ம கவனிப்போம் அப்படின்னு தோணணும் பார்த்தீங்களா? அந்த குரல் வளம் உங்களிடம் இருக்கிறது. உண்மையிலே நான் வியந்து வியந்து பாராட்டுகிறேன் தோழமையே. முதலில் மிக்க மகிழ்ச்சி அதற்காக. 2வது, கதை சொல்லுகின்ற பொழுது, நீங்க ஆங்காங்கே இந்த ஒரு இடத்துல கூட முதிவு சொரிஞ்சு விடுறாங்க அந்த அம்மா.
நீங்க அதுக்கு இடையில ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னீங்க. அவரு முதுகு 10 அரிக்குதுன்னு தெரியுது. சொரிஞ்சு விடச்சுறாரு. சொரிஞ்சு விட்டா என்ன? அத பத்தியே சிந்தனை கிடையாது. மனுஷனுக்கு வேற ஏதோ ஒரு சிந்தனை இருக்கு. அதனால அவர் உணர முடியலைன்னு ஒரு வார்த்தைய சொல்லிட்டு கடந்து போனீங்க. ஆக இந்த கதை ஒரு நல்ல கதை என்ன பொறுத்தளவுல. பக்கம் 3 தானே தவிர, அது 300 மணி நேரம் பேசுகிற அளவிற்கான ஒரு வாழ்வியல் கதை. அந்த கதையை சரியான நல்ல குரல் வளத்தோடும், குறிப்பாக அந்த உச்சரிப்போடும், நல்ல உச்சரிப்பு இருக்கு உங்கள்ட்ட. நல்ல ஒரு தமிழாசிரியருக்கான ஒருவேளை நீங்க எங்களுடைய தனுஷ்கோடி ஐயா அவங்களுடைய பெயரால் அமைந்த அந்த மருத்துவமனையில் வேலை பார்ப்பதால் என்னவோ, தமிழின் உச்சரிப்பு கூட அவ்வளவு அழகாக இருக்கிறது. அடுத்த உண்மைதான் சார், உண்மைதான். ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்கிறது. 2வது நிலை என்ன அப்படின்னா, கதையை முழுமையாக உள்வாங்கி இருக்கிறீர்கள். கதை சொல்லும் முன்பாக கதை சொல்லி, நாம என்ன சொல்லப் போறோம்? அந்த கதையோட களம் என்ன? கதை நாம் எந்த கேரக்டரா அதுக்குள்ள நம்ம மாறி நிக்கிறோம். கதை சொல்லி எப்பவுமே படைப்பாளனும் அப்படிதான். படைப்பாளனும் எழுதப் போகின்ற பொழுது, அதில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாத்திரமாக தன்னை மாற்றிக்கொண்டால் மட்டுமே அந்த கதையினுடைய அந்த கதையினுடைய பயணம், கதையினுடைய முடிவு, கதையினுடைய தோற்றம், கதையினுடைய உச்சம் எல்லாம் இருக்கும். இந்த மாரி கதை சொல்லிக்கும் ஏதாவது பாத்திரத்தில் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நீங்க அந்த அந்த அ அந்த அந்த கதையினுடைய நாயகனாக இருக்கக்கூடிய அவர் மாரியே நீங்க மாறிட்டு ஏன்னா அதனால தான் அதெல்லாம் சொல்ல முடிஞ்சது அந்த வரியெல்லாம். அவர் என்ன சிந்தனையில இருந்தாரோ அப்படின்லாம் சொல்ல முடிந்தது. அந்த கதையை சிறப்பாக சொன்னீர்கள். உண்மையிலே தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சம் நிறைந்த தோழமையோடு உங்களை வாழ்த்துகிறோம். தோழமையே இன்னும் 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 அழகின் விளை தொடங்கி பலமாக இந்த கதையை நிலைநிறுத்தி இருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும், பாராட்டுக்களையும் சொல்லி, வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடக்கி வைக்கிற நம்முடைய கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்களை பின்னூட்டம் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்பான தோழமைகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். ரேவதி அம்மா, என்னுடைய அருமை நண்பர் தனுஷ்கோடியினுடைய பெயரால் அமைந்திருக்கிற மருத்துவமனையில் என் மருமகருடைய மருத்துவமனையில் பணியாற்றுகின்ற ஒரு மருத்துவத்துறை பணிபுரிகிறது போல இல்லை. நம்ம நெறியாளர் பேராசிரியர் சொன்ன மாதிரி என்ன அழகான தமிழ், என்ன இனிமையான குரல், அடடா அடடா, கதையை அப்படி ரசிக்க போங்க. படிக்கும்போது ஏற்படாத சுவை, படிக்கும்போது ஒரு சுவை, அது கண்ணில பார்த்து மனசுக்குள்ள படிக்கிறோம், மனசுக்குள்ள அந்த பாத்திரத்துல பேசிக்கிறோம், மனசுக்குள்ள அந்த கதையுடைய உரையாடல் நிகழ்த்துகிறோம். ஆனா காது வழியாக கேட்டு கருத்திலே பதிந்து ரசிக்கிற உணர்வு இருக்கிறதே, அதற்கு நிகர், அதுதான் நிகர். அத ரொம்ப அழகா ரேவதி சகோதரி சிறப்பா சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் நீண்ட காலம் வாழ்க, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த கதைய அந்த நாயுண்டுகாரு அவர் ஒண்ணும் ரொம்ப ஏழையும் இல்ல, மிகப்பெரிய பணக்காரரும் இல்ல, ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனா அவர் ஒன்றும் வறுமையில வாழக்கூடிய ஆள் இல்லை. ஏன்னா அவர் மனைவி கழுத்து நிறைய நகைகளை போட்டுக்கிட்டு ஒரு சோர்ந்து போன நீர் யானை மாதிரி வர்றாங்கன்னு கதையில வர்ணிக்கிறார். பொதுவாகவே எல்லா மனிதர்களுமே ஒரு நடுத்தர வயசுனா எப்பயும் காசு இருக்குன்னு சொல்ல முடியாது கையில. என்ன வசதி வாய்ப்புகள் அவருக்கு புஞ்ச நஞ்ச புஞ்ச நடந்திருக்கும், கடைக்கண்ணி இருந்திருக்கும், மாடுகள் மாடுகள் ஆடுகள் வைத்துக்கொண்டு நல்ல பால்கள் கறந்து, ஏன்னா அவங்க அந்த அம்மா வந்து இந்த பால் கறந்து மாட்டு பால் எல்லாம் கறந்து விற்கிற இந்த நிர்வாகம் பூரா ஹோம் டிபார்ட்மெண்ட் அவங்களுதுன்னு ஒரு இடத்துல சொல்லுவாரு ஹீரா. அந்த மாதிரி சிறுவாட்டு பணம் நிறைய வச்சிருக்கக்கூடிய அம்மையார் அவங்க. இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கையில் காசு இல்லாத போது அவர்கள் கேட்பது என்பது நமக்கு ஒரு மரியாதை குறைவுதான் என்று நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே அந்த இது உண்டு. அது தோழமையோடும் ஏழமை பேசலாமா. இந்த பணத்துக்கு எவ்வளவு மதிப்பு பாருங்க. தன்னுடைய சட்டை பையில பணம் இருந்தால் பெரிய பலம் வருது, அது இல்லைன்னா சோறு தட்டி போயிடுது. அவர் முதுகு சொறிகிறது திருப்தி இல்லைன்றது காரணம்னா அந்த அம்மா கரெக்டா சொன்னாங்க. எதையோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அதனால முருகு சொறிகிறது அவருக்கு திருப்தி அளிக்கவில்லை என்று. ஏன்னா கையில காசு இல்லை,
கையில காசு இல்ல, அதனால மனசுல தெம்பு இல்ல, அதனால அவர் ரொம்ப சோர்ந்து போய்க்கிறாரு. கிடைச்ச உடனே என்ன போல யாரா இந்த ஊர்ல இருக்கிறான்ற மாதிரி ஒரு கெத்து, ஒரு தைரியம், அந்த மாதிரி பணம் இல்லாத நாம பல இடத்துக்கு பல நேரங்கள்ல நாம தவிச்சிருக்கிறோம். ரூ. 1 குறைவா இருந்தா கூட பேருந்துல ஏத்திக்க மாட்டானே. சரிதான். அருமையான கதை. சும்மா ஒரு 2 பக்க கதை தான் இது. 2 பக்க கதைன்னாலும் ஒரு அருமையான ஒரு வர்ணனை, அருமையான ஒரு அ உரையாடல், அருமையான ஒரு நேரேஷன்னா விவரணை. அருமையான ஒரு விவரணை. பிளெயின் ஆங்கிலத்துல சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி சிறுகதைக்குரிய தன்மையும் இருக்கிறது. ஒரு விவரண தோரணையும் இருக்கிறது. ரொம்ப அழகா வாழ்வியல் பிரச்சனையே இதுல ஒண்ணும் பெரிய சமூக பார்வையெல்லாம் ஒண்ணும் இல்ல. அன்றாடம் நடைமுறையில் இருக்கக்கூடியத மிக அழகாக கலைநயத்தோடு சொல்றார். ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு நல்ல உல்லாசமா இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் நல்ல மனிதர் தான் பாவம். அவர்கிட்ட எந்த ஒரு இதுவும் இல்ல. அருமையான கதை. சிறப்பா சொல்லியிருக்கிறாங்க. தோழியருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இவங்க தான் இந்த காணொளி நிகழ்ச்சியை நடத்துறதுல மிக சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்னு பொதுச் செயலாளர் சொன்னதை நான் கேட்டேன். மகிழ்ச்சியா. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பேராசிரியர் கருமுகன் அவர்களே, உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துவதற்கு ஆதரவு நல்கிற நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், நம்ம கலை இலக்கிய பெருமன்றத்தை சேர்ந்த அத்தனை தோழர்களுக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கிற உலக தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும். நன்றி தோழமையே. அடுத்ததாக நம்முடைய சிவசுப்பிரமணியன் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப எல்லாரையும் ஈர்த்து விட்டார். நெறியாளர் சொன்னதுபடி அவர் ஆசிரியர் பள்ளிக்கு வந்திருக்கலாம். காரணம் அந்த குரல் வளத்தை வச்சுதான். குரல் வளத்தை வந்து எதுக்கு எதுக்கு முக்கியம்னு, ஆசிரியருக்கு முக்கியம்னா மாணவர்களை ஈர்க்கும். 2வது, மாணவர்களுக்கு கவனச்சிதறலே ஏற்படாது. அதுதான் முக்கியம். அவரு ஆனாலும் செவிலியர், இந்த நூலகர், ஆசிரியர் எல்லாரும் கிட்டத்தட்ட சேவை செய்யறவங்க, நல்லா மக்களுக்கு பணி செய்யறவங்க. இந்த கதையை, இந்த பலம் என்ற கதையை சிறப்பாக அருமையாக சொன்ன, நேர்த்தியாக சொன்ன ரேவதி அவர்களுக்கு பலமாக நாம் கைதட்டி விடலாம். அடுத்து பணம் மேலாடைன்னு கீரா அவர்கள் சொல்றாரு. என்னை பொறுத்தளவு இன்னும் ஆழமா சொல்லணும்னா கவசம்னே சொல்லலாம். மனிதர்களுக்கு பணம் வந்து ஒரு கவசம் மாதிரி தான். பிறகு முதுகை சொரிந்து விடுதல், அது நல்லா சொல்லிட்டாங்க. பிளாஸ்டிக்கில் 5 விரல்கள் கொண்ட நீளமான பென்சில், பிளாஸ்டிக் செய்தது. அதெல்லாம் வியாபார உத்தி. ரொம்ப எல்லோரையும் கவர்தலுக்காக அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. 5 விரல்கள் மாதிரி. இந்த அகப்பை கூட 5 விரல்கள் மாதிரி செஞ்சிருப்பாங்க. சில்வர்ல இருக்கு. இந்த மாதிரி அது வந்து வியாபார யுக்தி ரொம்ப அருமையானது. வேற எல்லாம் அந்த நல்லா சொல்லிட்டாங்க. அடுத்து பையில் ரூபாய் இல்லாமல் வெளியே செல்வது. யாராவது ₹1 கேட்டாலும் என்ன செய்யறது? துட்டு இல்லாத நேரத்துல தான் நன்கொடை கேட்க, அப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு பிறகு என்ன செய்தாருன்னா மனைவிட்ட கேட்கறதுக்கு தயங்குறாரு. காரணம் தன்மானம். ஆனா மனைவி பணம் வச்சிருக்கிறத பார்த்ததும் பிடுங்குறாரு. அது வந்து கொஞ்சம் ஆணாதிக்கம். பிடுங்குறது, கேட்டு வாங்குறது தான் முறை. பிடுங்குறது அது அநாகரிகம், அது ஆணாதிக்கம். ₹20 பிடுங்கிக்கிட்டாரு. பிறகு அந்த பணம் கைக்கு வந்ததும் அவரு விஸ்வரூபம் எடுக்கிறார். அதுதான் வந்து பணம் வந்து மனிதனை மாற்றிவிடும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பணம் வந்து மனிதருக்கு கெட்ட குணங்களை உருவாக்கும். எல்லா விஸ்வரூபமும் எடுப்பாங்க. அவங்க கெட்ட செயல்களில் ஈடுபடுவாங்க. இந்த பணம் வந்து மனிதரை பாழாக்கி விடும்.
அதனால்தான் இந்த பணத்தை வந்து கார்ல் மார்க்ஸ் வந்து உறவுகளை அறுத்தெறிந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்பெல்லாம் இல்லாம போனதுக்கே காரணம் இந்த பணம் தான். பணம் வந்து ரொம்ப மோசமானது. இதை கண்டுபிடிச்சதுனாலதான் இந்த மாதிரி அவலங்கள்லாம் நேர்கிறது. இந்த புது பலம் உண்டாகிறது. மனிதர்களுக்கு பணம் கையில வந்ததும் புது பலம் உண்டாகிறது. ஒயிலாக நடந்தார் அப்படின்னு சொல்லுதாப்புல. ஒயிலாக நடந்தார். அதான் கம்பீரமா தெனாவட்டா நடக்கிறது. அது பொதுவாகவே சொல்லுவாங்க பணபலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பணபலம் அவன்கிட்ட ரொம்ப இருக்கியா, அவன்கிட்ட நம்ம எல்லாம் மோத முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பணபலம் அப்படிங்கிற கதைய, அந்த பணம் தான் பலம் மனிதருக்கு என்பதை ஹீரா அவர்கள் நேர்த்தியாக சொன்னார். மீண்டும் செவிலியர் திரௌபதிக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் சொல்லி நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. மகாலட்சுமி தோழர் முடிஞ்ச பிறகு ஏழுமலை தோழர் பேசலாம். ஏன்னா மகாலட்சுமி தோழர் முன்னாடி கை உயர்த்திட்டாங்க. மகாலட்சுமி தோழர் பேசுங்க. சரி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் தோழர். ரேவதி அம்மா, ஒரு 35 கிலோ உடம்புல இத்தனை பலமா உங்களுக்கு? ரேவதி, என்ன ஒரு தெளிவு ரேவதி, என்ன ஒரு இது தைரியம் பாரு. அழகு ரேவதி, அழகு செல்லம், எங்க அழகு செல்ல குட்டி, ரொம்ப அற்புதமா அந்த கதைய எப்படி எல்லாம் சொல்லலாம். எங்க ஆசிரியர் பெருமக்களால கூட இந்த மாதிரி சொல்ல முடியாது. உண்மையிலேயே உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல ரேவதி. வாழ்த்துக்கள். அது மாதிரி இந்த கதையில என்ன அப்படின்னா, அந்த அம்மாவை வந்து சோர்ந்து போன நீர் யானைன்னு சொல்லியிருக்காரு. பெண்களை எப்ப பார்த்தாலும் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெண்களை கேலி பேசுறதுக்கு நீர் யானையா கிடைச்சது எத்தனையோ இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறது ஒரு நகைச்சுவையா இருந்தாலும் அது ஒரு மாதிரியா இருக்கு. அடுத்து இந்த அவர் ஏன் காசு கேட்டாத்தான் என்ன கௌரவம் குறைஞ்சிருமா, அதை பிடுங்கணுமா? அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதுதான் அந்த குடும்பத்துல பெண்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு கேலியாகவும் ஒரு எப்ப பார்த்தாலும் இது பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இது நடந்துட்டுதான் இருக்கு. இன்னும் நடந்துட்டு தான் இருக்கும் போல. கீரா ஐயால இருந்து இன்னும் எந்த காலத்தும் அந்த பெண்களை கேலி பண்றது விடவே விடாது. ரொம்ப அழகாக அந்த கதையை சொன்ன என் அன்பு தோழி, என் அன்பு தங்கை ரேவதிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி ரேவதி. நன்றி தோழமையே. பேராசிரியர் ஒரு நிமிஷம். சிவசுப்ரமணியன் தோழர் ஏதோ சொல்ல வரீங்க, சொல்லிருங்க. நானும் சிரிக்கணும், வேற ஒண்ணும் இல்ல. 35 கிலோன்னு சொல்லி இது பண்ணாங்கல்ல, அதான் சொல்ல வரேன். ஒரு நல்ல விமர்சனம். எடைக்கும் பலத்திற்கும் சம்பந்தம் இல்லை, தொடர்பு இல்லை. அவர் கண்ணீர் கூறலால் நம்மை கட்டி போட்டு விட்டார். ரவீந்திர பாரதியா ஏதோ சொல்ல வர்றாங்க, சொல்லிருங்க. கைக்கு கை மாறும் பணமே, கைப்பற்றி நினைக்கிறது மனமே. இன்னும் ஒரு பச்சையா சொல்லுவாங்க கிராமப்புறத்துல, பணம் 10 செய்யும். என்ன பணம் 10 செய்யும். கிராமப்புறத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, கோமலத்துல காலெல்லாம் இருந்தா கோழி கூப்பிட பாட்டு வருமா, கோழி கூப்பிட பாட்டு சொல்லுவாங்க. ஆமா, அது மாதிரி பெண்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு பேக் இல்லாட்டி எங்கேயுமே போறதுக்கு பிடிக்காது. அந்த பேக்ல என்ன இருக்கோ தெரியாது. ஆனா அந்த பேக் வந்து அந்த பெண்களுக்கு ஒரு பலம், ஒரு கைப்பை வந்து ஒரு பலம். அதுவும் இப்ப நான் அந்த கருத்தையும் சொல்லியிருக்கேன். அது சரிதான். பேருந்துகள்ல பயணம் செய்வதற்கு அது ஒரு கவசம் மாதிரி அந்த பேக்கே. ஆமா. பிறகு ஹீரா அவர்கள் சொன்னது அந்த நீர் யானைன்னு சொல்றாருல, யானை வந்து நீருக்குள்ளேயே கிடக்கும். பெண்களும் வந்து அந்த காலத்துல, இப்ப கிடையாது, அந்த காலத்துல வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. அப்படி வச்சுட்டீங்க, அதை வச்சுக்கிட்டு அவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது நீர் யானை. அப்புறம் கனத்த உடம்பு, கனத்த மணின்னு பேரு. கனத்த உடம்பு, கனத்த வருமானம் வேற இல்ல மணின்னு அவர் வச்சிருக்கிறதுக்கும் இன்னொரு அர்த்தம் இருக்கு. நம்ம பணம்ங்கிறதுக்கு ஆங்கிலத்துல மணி, அந்த மாட்ட மணி இருக்கு, அதனால மணி.
அப்படின்னு மணி இருக்குல்ல, சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கலாம். இல்ல மணி ஆமா. இருக்குல்ல. இல்ல 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 மணிகிட்ட மணி ஆ. இருக்கு. அந்த மணிகிட்ட மணி மணிங்கிறதே இருக்கு. இன்னொரு நாசுக்கா இல்ல அது ஆ, படைப்பாளன் மணிங்கிறது அது 4-5 அர்த்தம் நாக்கு இருக்கு. அது 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 ஆமா. நான் வெளிப்படையா சொல்ல விரும்பல. அது ஆ. அது என்ன நான் கூப்பிட்டா நீ வரணும். ஓ, ம். அந்த பொருள் அர்த்தத்துல இருக்கும். நிறைய அது இலக்கியம் உள்ள இழையோடி போகலாம். ஆ, ஆனா உண்மைதான். மகாலட்சுமி தொடர் நல்ல விஷயங்கள், குறிப்பாக பெண் சுதந்திரம் தொடர்பான நல்ல கருத்துக்களையும் உங்களுடைய விமர்சனத்தோடு பகிர்ந்தீர்கள். மிக்க நன்றி தோழமையே. நம்முடைய நன்றி. கனடாவிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய பொன் ஏழுமலை தோழர் ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க இருக்கிற அந்த பின்ன அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இயற்கை காட்சியை பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கிறது. இயற்கையை ரசிக்க வைத்த தோழமை ஏழுமலை அவர்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். தோழமையே உங்களுடைய கருத்து. அனைவருக்கும் வணக்கம். இப்போ இங்கே காலை 11 மணி, நல்ல வெளிச்சம். நாளைக்கு என்னோட லான் வந்து நாளைக்கு டிஸ்போஸ் பண்ணுறது அந்த கட் கிராஸ். அதனால அந்த லான் மோயர் தான் இப்போ ஓடிக்கிட்டு இதை கேட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த அருமையாக சொன்னாங்க, நீங்கள் எல்லாருமே பாராட்டிட்டீங்க. அதே தான் நான் திரும்ப சொல்லணும். அதாவது இட் இஸ் அ லெக்சர், எருடைட் லெக்சர் டிசர்விங் டு பி எமுலேட்டட் அப்படிம்பாங்க. ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு இது எல்லா விதத்துலையும். அந்த மொழி நடை, குரல், தொனி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. 35 கிலோ அப்படின்னாங்க மகாலட்சுமி அம்மா. அவங்க கொஞ்சம் முகம் காமிச்சிருந்தானே அவங்க என்ன கிலோன்னா தெரிஞ்சுன்னு இருக்கலாம். ஐயோ தெய்வமே, வேண்டாம் வேண்டாம். பணம் பணம் 10ம் செய்வோம் அப்படின்னாங்க. நான் எனக்கு ஸ்கூல் படிக்கும்போது பார்த்த படம் நினைவு வருது. அன்பேவான்னு ஒரு படம், எம்ஜிஆர் ஒரு பெரிய தொழிலதிபர். அவர் வந்து அவருடைய வீடு வந்து சிம்லாவில் இருக்கும். அதை நாகேஷ் வந்து வாடகைக்கு விட்டுருவார். இவர் தெரியாத வரும் பொழுது அவருக்கே வாடகை, அவரு வீட்டு அவருக்கே வாடகை விடக்கூடிய ஒரு சூழல் வந்து பணத்தை வாடகை விடும். அப்போ அவர் சொல்லுவார் நாகேஷ் ஒரு வசனம், ஐயா பணம் இருக்குல்ல அது 10ம் செய்யும், ஆனா நீங்க அதை எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் 11ம் செய்வேன்னு. அந்த மாதிரி பணத்துக்கான வலிமை, பணத்துக்கான வலிமையை மார்க்ஸே என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மூலதன குவியல்ன்ற இடத்துல சொல்லும்போது பணம்னு அந்த அந்த மட்டத்துக்கு செலவாகிறது ஒண்ணு. 2வது மூலதன குவியல் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, மூலதன குவியலை அனுமதிக்கும் ஒரு சமூகம் அடுத்த தலைமுறையையும் அடிமையாக்குகிறதுன்ற. இன்னைக்கு அதான நடக்குது. பணம் இருக்கிறவன் தான் கட்சி தலைவர், முதல்வர், நிரந்தர முதல்வர், பையன் பேரன்னு வருது. பணம் இருக்கக்கூடிய அம்பானி கிட்ட போயிட்டு மோடியிலிருந்து எல்லாரும் வரிசையா நிக்கிறாங்க. ஒரு அன்பளிப்பே 2 கோடி ரூபாய் உள்ள ஒரு கடியாரம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மாதிரி இப்ப எலக்ட்ரல் பாண்ட்ஸ், பிஎம் கேர்ஸ் ஃபண்ட், இந்த மாதிரி பணம் தான் இந்த தேர்தலை கூட நிர்ணயிச்சிருக்குது. இதை அறியாத எதிர்கட்சிகள் அந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸுக்கும் பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கும் அன்னைக்கே வந்து பெரிய வந்து குரல் எழுப்பி அதை நீதிமன்றத்துக்கு ஒரு ஃபைல் பண்ணாங்க. சிபிஎம் வந்து ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணாங்க. அதை எடுக்கவே பாருமா, அதை நீ வீதிக்கு போராட்டம் வந்து அந்த எடுத்து எனக்கு டிஸ்போஸ் பண்ணுப்பா இந்த பெட்டிஷனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்காததுனால தான் இன்னைக்கு அந்த பணத்தை வைத்து கொண்டு இன்னைக்கு வந்து ஏதோ தப்பிச்சோம் பிழைச்சோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த ஆட்சி அமைஞ்சிருக்கிறது. அதனால பணத்தினால் அமைந்த ஆட்சி, அதிகாரத்தினால் அமைச்ச ஆட்சி, ரவுடித்தனத்தினால் அமைச்ச ஆட்சி தான் நடக்குது. ஆனா இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? இதுக்கு பேர் ஜனநாயகம், இதுக்கு பேர் தேர்தல் அப்படின்றாங்க. இதை வந்து நம்ம ஆதிக்க சக்தி அவனுடைய அடாவடித்தனம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட, ஆனா அது எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கின்ற எதிர்கட்சி இதனுடைய உரிய தாக்கத்தை வந்து உணரவில்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டா, என்னை போல ஒரு எளிய மனிதரை வந்து பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு வந்த போதோ எலக்ட்ரல் பாண்ட்ஸை பற்றியோ நான் வந்து ஒரு ஆர்டிக்கிளே எழுதி வெளியிட்டு இருக்கிறேன். ஆனா எதிர்கட்சிகள் அதை பத்தி பெரிய சத்தம் போடவே இல்லை. அப்படின்னா எப்படி இந்த சமூகம்? அதனால்தான் இப்ப இந்த சமூகம் அடிமைப்பட்டு இருக்குது. அதனால பணம் என்பது செல்வத்தை குவித்துக் கொள்வது. அதுதான் சொல்றாங்க, அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ல அதை கொண்டு வந்திருக்கணும். ஆனா அதை கொண்டு வரல. அதுல பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன்ல சொல்றாங்க, the wealth created by the country should not be allowed to be accumulated in the hands of the few, but it is to be spread among the majority population அப்படின்னு சொல்லிட்டு பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லி இருக்குது. ஆனா அது என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து இட் இஸ் ஒன்லி சஜஸ்டிவ் நேச்சர், அட்வைஸ் தான், இட்ஸ் நாட் எ கம்பல்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல போக முடியல. இப்போ அது வந்து எதனால அப்படி வச்சாங்கன்ட்டு தெரியல. அதனால பணம் என்பது தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை,
அருள் இல்லாருக்கு அவ்வுலகம், அவ்வுலகம் ஒண்ணு இருக்குதா இல்லையான்றது தெரியல. அப்புறம் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அதனால பொருள் தேவைதான். அந்த அந்த பொருளே ஒரு இடமா குவியது வந்து தடுக்க வேண்டியது அரசும், அரசை தட்டி கேட்க வேண்டியது மக்களும் ஆவர். அதுக்கான புரிதல் இதுல வேணும். அந்த புரிதல் தான் இன்னைக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ரேவதி அம்மா அதை சொல்லுவாங்க, ஒரு உணவை வந்து உண்பதில கூட பாத்தீங்கன்னா டைஜஷன், அப்சார்ப்ஷன், அசிமிலேஷன் சொல்லுவாங்க. ஒன்று உணவை செரித்தல், அதாவது இந்த ஒரு பொருளை புரிந்து கொள்ளுதல். ரெண்டாவது உள்வாங்கி கொள்ளு. புரிஞ்சுக்கினா மட்டும் போறாது, அதை அப்படியே இருத்திக்கணும் மனசுல சொல்ற மாதிரி. அசிமிலேஷன் அப்படின்றதுன்னா வாழ்க்கையோட பொருத்தப்பாடை ஒட்டி பார்க்கறது. அவங்க சொன்னாங்க இல்லை, இயல்பா நம்ம என்ன நினைக்கிறோம், நான் அவர் எழுதியிருக்கிறார் இது, நம்ம இயல்பா என்ன நினைக்கிறோம் அப்படின்றத பத்தி எல்லாம் ரொம்ப அழகா சொன்னாங்க. அதனால வந்து என்னவோ ஒரு 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 கடற்கரையோ ஆற்றங்கரையிலோ வந்து ஒரு வேர்க்கடலை குறித்து கொண்டு ரம்யமா ஒரு சுகமாக ஒரு கதையை கேட்டு நடந்த உணர்வு இருக்குது. அதை தந்த இந்த மன்றத்துக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, மிக்க மகிழ்ச்சி. பேராசிரியர் தோழர் சொல்லுங்க. சுப்பிரமணியன் தோழர் சொல்லுங்க. வேற ஒண்ணு இல்ல, பெண்மணி என்று சொல்வது வழக்கம், அவ்வளவுதான். பெண்மணி. ஆஹா, இன்னைக்கு என்ன ஒரே எதுகை மூனையா ஓடிக்கிட்டே இருக்கு. மணிக்கு இவ்வளவு பொருள் இருக்கா? அடாடா, அருமை அருமை. நான் அருமை சொன்னா மகாலட்சுமி தோழர் கோச்சிட்டு வந்துருவாங்க, என்ன தோழர் அப்படின்றாங்க. வேணாம், டிஎஸ்என் தோழர் வாங்க. வணக்கம் தோழர்களே. அதாவது நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன், கடைசி நடந்துட்டு. ஏன்னா பொதுச் செயலாளருடைய இணையர் திடீர்னு ஒரு நாளைக்கு கதை சொன்னாங்க. இப்ப என்னன்னா இந்த கம்பன் வீட்டு கட்டு தரியும் கவிபாடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ரேவதி அம்மா அன்னைக்கு கதை சொன்னது அநேகமா நடக்கும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா நான் பொதுச் செயலாளர்கிட்ட வந்து அவங்க அப்படி சொல்லுவாங்களா, அவங்கள சொல்ல வைங்களேன்னு சொல்லவும் இல்லை. ஆனா நமக்கெல்லாம் தெரியும், இந்த கதை சொல்லி நாளொரு கதை வந்து எவ்வளவு மாதங்களாக நடந்து கொண்டிருக்கு. இதுக்கு பின்னணியில நம்ம கருமுருகன் தோழருடைய பணி மகத்தானது, அதுதான் மறுக்கவே முடியாது. ஆனாலும் அவரோட சேர்ந்து பின்னணியில இப்ப கருமுருகன் தோழருடைய முகம் நமக்கு தெரியுது. டெய்லி அவர் வந்து மெக்கானிக்கலா ரொம்ப ஸ்டூடியஸா ரொம்ப அர்ப்பணிப்போட 8 மணி எங்கேயாவது விழுந்தடிச்சு ஓடி வந்துருதா இருக்கா, அப்படி வந்து விழுந்ததா இருக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி பொதுச் செயலாளர் இருக்காரு, அந்த ஒரு டீமே இருக்கு. நம்ம நவநீத கிருஷ்ணன், அவருடைய ஹாஸ்பிட்டலுடைய சீஃப், அந்த சிஏஓ, அந்த அவர் ஆனா பேர் தான் குட்டி, ஆனா அவருடைய ராமசுப்ரமணியன், பல பேர் அதுல வந்து முனைப்பா இருக்காங்க. அதனாலதான் இந்த நம்மளுடைய இந்த நிகழ்வு வந்து தமிழகம் தாண்டி பெரிய வீச்சு பெற்றிருக்கு, பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. ஆரம்பத்துல இப்படி நினைக்கல. அதுல ஒரு ஒரு சின்ன பங்குன்னு சொல்லலாம், முக்கியமான பங்குன்னு சொல்லலாம் ரேவதி அம்மா. சிஸ்டர் ரேவதி வந்து அநேக தடவை பார்க்கும்போது ரேவதி டிஹெச்னு வரும், தனுஷ்கோடி ஹாஸ்பிட்டல். அந்த நான் அப்படித்தான் இருக்கும்னு நினைச்சேன். அவங்க தான். ஆனா கரெக்டா ஹோஸ்டா இருப்பாங்க. முதல் ஹோஸ்ட் அவங்க தான். நல்ல அதாவது எந்திர கதியா ஏதோ ஒரு மெக்கானிக்கலா நம்ம எம்டி சொல்லிட்டாரு, அவங்க வந்து ஒவ்வொருத்தையும் அட்மிட் பண்றதோ இல்ல அந்த பணியை வந்து எந்திர கதியா செய்யாம அதுல ஒரு அர்ப்பணிப்பு. அவங்களும் அதுல வந்து ரசனையா உள்ள விழுந்துட்டாங்க, நம்ம கலை இலக்கியத்துக்குள்ள அவங்களும் வந்துட்டாங்கிறது உள்ள ஒரு அத்தாட்சி தான் இன்னைக்கு அவங்க சொன்னது. கருமுருகன் சொன்ன மாதிரி, நம்முடைய சிவசுப்புணி சொன்ன மாதிரி அந்த குரல் வளம், சொன்னார்ல ஆசிரியர் பணிக்கு வந்து பொருத்தமானவர்னு, அவருடைய குரல் வளம் சிவசுப்புணி சொன்ன மாதிரி இருக்கு. அது நம்மளையும் அவங்களுடைய முக பாவனையோட ரசிச்சு நம்மளையும் அந்த ரசனைகளை கொண்டு விட்டுட்டு கதை உள்ளே நம்மளே இழுத்து விட்டாரு. ரேவதி நம்ம நவநீத கிருஷ்ணன் தோழருடைய துறவியாருடைய அந்த பணி ஓய்வு விழா சென்னையில் நடந்தது. அதுல நம்ம வள்ளியூர் சங்கநாராயணன் வந்து ரேவதிங்கிற பேருக்கு பல அர்த்தங்கள் சொன்னாரு. அதுல நானும் இப்ப ஒண்ணு பார்த்திருக்கேன். அது ரேவதி என்றாலே செழுமையான இது. அந்த செழுமைக்கு முழு உதாரணமாக குரல்லையும் அவங்களுடைய பணியிலையும் ரொம்ப அர்ப்பணிப்பாக நம்ம அம்மா ரேவதி மிக அருமையாக கதை சொன்னாங்க. இன்னும் நம்ம தோழர் ரமணிதான் சொல்லியிருக்காரு, அவங்களுடைய துணைவியார் ரேவதி சொல்லியிருக்காங்க.
ராமசுப்ரமணியன் தோழர், குட்டி தோழர் தான் இன்னும் பாக்கி நினைக்கிறேன். அவரும் ஒரு நாளைக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். மிக அருமையாக எங்களுடைய இந்த பெரும் முயற்சிக்கு தன்னால் இயன்ற அளவு முழு அர்ப்பணிப்போட, அது நான் சொன்ன மாதிரி எந்திர கதியாக இல்லை, அவங்க ஏதோ போனா போதுன்னு சொல்லிட்டாரேன்ட்டுக்காக இல்லை, பெருந்துணை ஆற்றி இருக்கக்கூடிய ரேவதி அம்மாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நன்றி. நன்றி தோழர் டிஎஸ்என் அவர்களே. ஒரு புதிய கதை சொல்லிய வர இன்னைக்கு அறிமுகம் பண்ணிட்டு போயிருக்கீங்க. குட்டியை வெகு விரைவில் கதை சொல்ல வைப்போம் என நாம் அதற்கான முன்னெடுப்பை கண்டிப்பாக எடுக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்ததாக நான் அடிக்கடி சொல்லுகிற சாத்தூர் சிங்கம் கணேசன் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று கதை சொன்ன சகோதரி ரேவதி அவர்கள் நமது தனுஷ்கோடி மருத்துவமனையில் நமது மருத்துவர் பொதுச் செயலாளருக்கு ஒரு வலதுகரம் என்றே சொல்லலாம். அவர்தான் பொதுச் செயலாளர் ஒரு நிகழ்ச்சியில் சிறப்பா நடத்தணும், இல்ல பண்ணணும், ஒரு பங்காற்றணும்னு ஒரு நிலை இருந்தால் இவருடைய பணி இல்லாமல் இருக்காது. அத்தனை வேலைகளையுமே இவர் தான் செய்து கொண்டிருக்கிறார். அவ்வளவு சிறப்பாக ஐயா டிஎஸ்என் சொன்ன மாதிரி அது இயந்திர கதியாக இருக்காது. ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு எதை செய்தாலும் கரெக்டாக செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க. இந்த பணியோட சேர்ந்துட்டு நம்ம தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தில் உறுப்பினராகி எந்த நிகழ்வுகளிலும் அவருடைய பங்களிப்பு இருக்கும், ஒரு பேச்சு இருக்கும், இல்ல கட்டுரைகளோ ஒரு சொற்பொழிவோ இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப சிறப்பா செய்யக்கூடிய ரேவதி அவர்கள் இந்த கதையை மிகவும் அருமையா சொன்னார்கள். இந்த கதையினுடைய தலைப்பு ஐயா கீரா அவர்கள் பலம் என்று வைத்திருக்கிறார்கள். உண்மைதான். இந்த பணம் மட்டும் ஒருத்தர் ஒரு கோழையே இருந்தா கூட அவன் பையில கொஞ்சம் பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு பேச்சே ரொம்ப வீரனை போல ஒரு பேச்சு வரும். ஒரு மாட்டிக்கிட்டான் கூட பணம் இருந்துச்சுன்னா அவனுடைய பேச்சே தனிப்பட்ட முறையில இருக்கும். அந்த கோழையே வீரனாகக்கூடிய ஒரு தன்மையில இருக்கும். இவட்ட மட்டும் காசு மட்டும் இருந்துச்சுன்னா இந்த நாட்டையே விட்டுற மாட்டான் அப்படிப்பாங்க. காசு மட்டும் இவன்ட்டு இருந்தா ஆட்டமா ஆடிடுவாங்க. இதத்தான் ஒரு பாட்டுல கூட வடிவேல் பாடுவான், எட்டனா இருந்தா எட்டூரு ஏம்பாட்ட கேக்கும், பத்தனா இருந்தா ஏம்பாட்ட பத்தூர் கேக்கும், நெட்டையோ குட்டையோ ஒத்தையோ ரெட்டையோ ஒத்த ரூபாய் இருந்தா ஊரே ரெண்டு பட்டு போகும், இந்த நாடே ரெண்டு கட்ட ஆகும் அப்படின்ன மாதிரி இந்த பணம் மட்டும் இருந்துச்சுன்னா அவனுக்கு என்ன வேணா செய்வான். அது உண்மை. அது எல்லாருடையது. நம்ம நேரடியாவே நிறைய பேர்ட்ட பார்க்கலாம். பணம் மட்டும்தான், ஏய் மச்சி வாடா இன்னைக்கு ஒரு புல் அடிச்சிடலாம்டா அப்படிம்பாங்க. இல்லைன்னா அப்படியே தலையை தொங்க போட்டுட்டு இருப்பான். அப்ப அவன்கிட்ட பணம் இல்லைன்னு அர்த்தம். இருந்துச்சுன்னா நண்பர்களை கூட்டுவான், அவளை கூட்டுவான், அவனுடைய ஆட்டமே தனியா இருக்கும். அந்த மாதிரி உண்மைதான். அதாவது பணம் என்பது அவனுக்கு பலத்தை குடிக்கிறது, வீரத்தை குடிக்கிறது, கோழைத்தன்மையை மாற்றுகிறது அப்படின்னு சொல்லுவதாக இந்த கதை அமைஞ்சிருக்கு. சமூகத்துல மக்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு கீரா ரொம்ப அருமையான 2 பக்க கதைனாலும் எவ்வளவு அருமையா இருக்கு அந்த கதை. சொன்ன விதமும் அவ்வளவு அருமை. ரவீந்திர பாரதியாருடைய விமர்சனமா இருந்தாலும் சரி, பொன் ஏழுமலை தோழருடைய விமர்சனம், டிஎஸ்எனுடைய விமர்சனம், ஐயா சிவசுப்ரமணிய விமர்சனம், இதுல முத்தாய்ப்பாக ஐயா கருமுருகன் மயிலேறி வரக்கூடிய ஐயா பேராசிரியர் கருமுருகனுடைய விமர்சனம் இருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது இந்த நிகழ்வு களைகட்டி கொண்டே போகின்றது. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இலக்கிய குழுக்கும் எனக்கு நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து வாழ்கலாம். நன்றி தோழமே. எத்தனையோ கதைகளுக்கு பின்னூட்டம் கேட்டிருக்கோம். ஆனா இன்றைய பின்னூட்டம் ஒரு மன நிறைவாய் மகிழ்ச்சியா இருக்கிறது. மிக்க நன்றி தோழமையே. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் தா அரமையா அவர்கள் வண்டியில வர்றாங்க. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப அருமையான கதை. ரேவதி பத்தி எல்லாரும் சொன்னதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப அருமையான நம்மளுடைய அனைத்து வேலைகளுக்கும் பின்புலமாக இருக்குது. பிடிஎஃப் மாத்துறது, அதை இங்க அனுப்புறது, எல்லாத்துக்கும் அவங்கதான் பேசிக்கான இது இருப்பாங்க. டெய்லி அவங்கதான் ஆரம்பிக்கிறது, யூடியூப்ல பண்றது எல்லாமே. ரொம்ப அருமையான கதையை சொன்னாங்க. ரொம்ப கணீர்ன்ற குரல்ல மிக தெளிவான
உச்சரிப்போட மிக அருமையா சொன்னாங்க. ஏற்கனவே ரவீந்திர பாரதி தோழர், நம்ம எழுமலை தோழர் எல்லாம் மிக அருமையா சொல்லியிருக்காங்க பணம் எவ்வளவு பெரிய பலமானது அப்படின்றத. கீரா கொஞ்சம் குசும்புக்காரனால அவரு அந்த பெண்களை வந்து நீர் யானை என்று சொல்றது, இல்ல கடவுளை வம்புக்கு இழுப்பாரு. இன்னொரு கை கொஞ்சம் நீளமா இருந்தாருன்னா அவர் மட்டும் இத்தனை கையை வச்சுக்கிட்டாரு, நமக்கு 2 கையை மட்டும் கொடுத்துட்டாருன்னு. ஆனா மனுஷன் தந்திரமானவன் அந்த பிளாஸ்டிக், எங்க அப்பாவும் இதே மாதிரி ஒரு இது வச்சிருப்பாரு, நீளமான பென்சில், ஒரு பென்சில் இருக்கும், அதுல பின்புறம் வந்து அந்த இதுக்கு இது பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாமே தோணுது. இன்னைக்கு பணம் வந்து என்ன செய்யணும், மேல் சட்டை மாதிரி ஒருத்தனுக்கு இது இன்னைக்கு பல பேரை பார்த்திருக்கோம், பணத்தின் மூலமாக மட்டுமே அவன் வந்து கல்வி வள்ளலாயிருவாரு, சாராய கடை வியாபாரியா இருப்பாரு, ஆனா கல்வி வள்ளலாயிருவாரு, ஒரு பெரிய பெரிய பதவிகளிலும் இன்னைக்கு வந்து ஏழுமலை தோழர் சொன்ன மாதிரி இன்னைக்கு அரசியல்ல பணம்ன்ற மாதிரி இருக்கு. அப்ப மஞ்சள் பிசாசுன்னு பாரு, இதை வந்து எப்ப வந்து பண்ட மாற்று முறையில இருந்து ஒரு பணத்துக்கு மாறினாங்களோ அப்பயே இந்த உலகம் வந்து பணத்துக்கு பின்னால் போக ஆரம்பிச்சதோ, ரொம்ப கெட்டு போச்சு இந்த மாதிரி கார்ல் மார்க்ஸ் சொல்லுவாரு. நீங்க அந்த சில பாட்டுகள் சொல்லுவாங்க, எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன், உடுமலை நாராயண கவியோட ஒரு பாட்டு இருக்கும், என்.எஸ். கிருஷ்ணனோட பாட்டு, ரொம்ப அருமையா இருக்கும். அந்த பாட்டுல பணத்தினுடைய எஃபெக்ட் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்ட்டு. உண்மைதான், பணம் வந்து என்னென்னலாம் செய்யுன்றத ஒரு மிக சாதாரண ஒரு மனிதர், நீங்க வந்து இவர் ஏன் இப்படி ஆணாதிக்க உணர்வோடு பேசினார்லாம் பேச வேண்டியதில்ல. ஒரு சாதாரண ஒரு நபர் வந்து அவருக்கு வந்து அவர் வந்து பணம் இல்லைன்னா அவரால் வெளியே போக முடியல. ஆனா பணம் வந்துருச்சுன்னா அணுகுறார் விஸ்வரூபம் எடுத்த மாதிரி ஒரு விஸ்வரூபமும் மேல் சட்டை கிடைச்ச மாதிரி வந்து அவருக்கு ஒரு செலவும் இல்லை. ஆனா பணம்ன்றது அப்படி ஒரு கவசம் போல உதவுது. இன்னைக்கு மணின்னு சொல்றது வந்து ரொம்ப டீட்டெயிலா சொன்னாங்க. சிவசுப்ரமணிய தோழருக்கு அப்படியே வார்த்தைகள் வந்து பொங்கி பொங்கி விழுகுது. இன்னைக்கு எதை எடுத்தாலுமே மிக அருமையா எல்லா வார்த்தைகளும் நல்லா பயன்படுத்தினாங்க. நன்றி. மிக அருமையான கதை. பணம் 2 சின்ன கதையா இருந்தாலும் ஒரு சின்ன கதைய ஒரு இதை வந்து பணம் எவ்வளவு பெரிய முக்கியன்றதுக்கு ஒரு சாதாரண ஒரு நபரை வைத்து மிக அருமையாக கதை பண்ணியிருக்கிறார் கீரா. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. ரேவதி அம்மா, நிறைவா எதுவும் சொல்றீங்களா? நான் பின்னூட்டம் போறேன். ஹலோ சார். ஆமா, இது நிறைவா சொல்றீங்களா? சார், எனக்கு பின்னூட்டம் வழங்கிய அனைவருக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றிம்மா. அடுத்த பதிவு பின்னூட்டம் பார்க்க போறோம். விஜிலா தோழர், சொந்த பந்தங்கள் போல்தான் பணமும் பலம்தான். அருமையான கதையை அருமையாகவும் சொன்னீர்கள், வாழ்த்துக்கள். முழக்கம் செய்ய அருமை மகளே, கதையை உள்வாங்கி சிறப்பாக சொல்லி விதமும் மிகவும் சிறப்பு. பணம் இல்லாமையே பலருடைய வாழ்வின் துயரங்களுக்கு காரணம் என்பதை கூறிய போது கண்களில் மின்னல் அடித்தது யதார்த்தம். ஏழுமலை தோழர் கையை உயர்த்தி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ரேவதி நவநீத கிருஷ்ணம்மா, கையில காசு இருந்தால் 1 ரூபாய் கொடுக்கும் இடத்தில் 2 ரூபாய் கொடுக்கும் பரோபகாரி ஆழ்வார் நாயுடு. பணம் இல்லாத போது பணம் இல்லாமலும் மனைவி மூலம் 20 ரூபாய் கிடைத்ததும் புது பலமும் கிடைத்தது யதார்த்தம். பணம் 10 செய்யும், பணமே பிரதானம், பணம் பாதாளம் வரை பாயும் என்பதெல்லாம் நாம் உணர்ந்ததுதான். அழகு ரேவதி கதையை நயமாக கூறினார். அவருக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள், மேலும் சிறக்க வளர்க. நன்றி தோழமையே. வாழ்த்து சொன்ன பதிவு பின்னூட்டம் இந்த தோழமைகளுக்கு வாழ்த்து. பொதுச் செயலாளர் நாளைய கதைக்கு போயிடலாமா? இல்லை நானே சொல்லிடுவேன். நாளை கதை வேட்டி. நம்ம கரிசல் எழுத்தாளர் விஜிலா தேரிராஜன் சொல்றாங்க. பொதுச் செயலாளரே நன்றி. நன்றி பொதுச் செயலாளரே. தோழர்களே, நிறைவாக இந்த கதை உண்மையிலே ஒரு மனம் நிறைந்த கதையாகத்தான் நாம் பார்க்கிறோம். அவர் தொடங்குற அந்த கதை தொடங்க விஷயமே ரெக்க ஒடிஞ்சது பறவை மாதிரி ஆயிட்டோ. இவ்வளவு பெரிய தத்துவம் இந்த கதைக்கு. இந்த ஒற்றை வரி போதும். அப்படி இந்த உலகம் ஆகிவிட்டது. இந்த உலகம் அப்படி ஆகிவிட்டது. ஆனால் நிறைய இடத்துல அவர் பயன்படுத்துற அந்த வட்டார வழக்கு சொற்கள், வெங்கம் பயலாகிவிட்டோம், நிறைய இடங்கள்.
இப்போ என்னடா எல்லாம் வட்டி முதலுமா திண்டாட்டமே வந்துட்டது. இப்படி நிறைய இடங்கள். எனக்கு பிடித்த வார்த்தைகள் 2 இடங்களை சுட்டி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஐயோ, இந்நேரம் பார்த்து ஒத்த ரூபா கைமாத்து வேணுமே என்று எவனாவது வந்து நின்று விட்டால் நம் கவுரதை என்ன ஆகிறது கடவுளை. இந்த உலகம் பணம் எதை செய்கிறது என்றால், நாம் கௌரவத்தை நமக்கு தருகிறது என்று நாமாக ஒரு மாயையில் வாழுகிறோம். மாயையில் பணம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்று சொல்லுகிற இலக்கியங்களும் இருக்கிறது. பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை என்று சொல்லுகிற இலக்கியங்களும் இருக்கிறது. பணம் ஒன்றும் தேவையில்லைங்க, மனம் இருந்தா போதுங்க அப்படின்னு சொல்லுகிற இலக்கியமும் இருக்கிறது. ஆக 3 தளத்திலும் கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால் யதார்த்தம் என்கிற ஒரு நிலைப்பாடு ஒன்று இருக்கிறது. என்ன பிரச்சனை அப்படின்னா, யாராவது என்னை பார்த்து எதுவும் கேட்டக்கூடாது. ஓ, என்ன நினைக்கிறோம், ஆடை முதற்கொண்டு ஐயோ இப்படி போட்டு போலேன்னா உலகம் தப்பா நினைக்குமோ அப்படிங்கிற நம்மை நாமே தாழ்த்து கொள்ளுகிற சூழலை உருவாக்குவது பணம். அதுக்கு அவர் ஒரு உதாரணம் சொல்றாரு. மேல் துண்டு எவ்வளவு வெளியில் போகும்போது அவ்வளவு அவசியம். துண்டு போடாம போனா யாரும் திட்ட போறாங்களா? கிடையாது. சட்டை போடாம போனா, வேட்டி கட்டாம போனாதான் பிரச்சனை. இங்கே சொல்லுகிற அந்த வார்த்தையை கீரா அழகாக பயன்படுத்துகிறார். மேல் துண்டு என்றுதான் சொல்லுகிறார். மேல் துண்டு எவ்வளவு அவசியமோ வெளியில் போகும் பொழுது அவ்வளவு அவசியம். என்னன்னா, கொஞ்சம் பணமும் அதுவும் மேலாடை மாதிரி தான் அவருக்கு அப்படித்தான். ஆக இந்த வாழ்க்கையில் அதுக்கு இன்னொரு விஷயம் சொல்றாரு. இன்னொரு மறைமுகமான உத்தியை பயன்படுத்துறார். பணம் இல்லைன்னா உடல்ல இருக்கிற நோய், உடல்ல இருக்கிற பரபரப்பு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்க காசு இல்லைன்னா காய்ச்சல் உடனே வரும். அப்பதான் நமக்கு இருமுனம்னா ஐயோ ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்னு தோணும். அப்பனா காசு இல்லைன்னு அர்த்தம். இருந்துச்சுன்னா இதெல்லாம் மறந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பணம் மட்டும்தான் வாழ்க்கை என்று நினைப்பவர்களுக்கு இது பொருந்தும். ஆனால் மனம் மட்டும் இருந்தால் பணமும் எளிதில் வசப்படும். அது ரொம்ப முக்கியம். பணம் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்களா? அடுத்து ஒரு கேள்வி பிறக்கணும். பணம் இருக்கிறவங்களாம் சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வரிதான். அவருக்கு முதுகு ஊரல் மறந்து போய்விட்டது. மறத்து போய்விட்டதுன்னு சொல்லல, மறந்து போய்விட்டதுன்னு அந்த வரியை சரியா பயன்படுத்துறார். ஆகவே பலம் என்பது நம்முடைய மனத்தில் தான் இருக்கிறது. பணம் தான் வாழ்க்கை என்று நினைப்பவர்களுக்கு அது பலம் இல்லை. அதை என்னாலும் ஈட்ட முடியும் என்கிற நம்பிக்கை உடையவர்களுக்கு அது பலம் என்கிற நிலையில் நாம் இந்த கதையை நிறைவு செய்கிறோம். தோழமைகளே, நாளை தினம் வேட்டி என்கிற கதையோடு நாம் இணைய இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மோடு இணைப்பில் இணைக்கிற விஜிலா தோழர் அவர்கள் நம்மோடு கதை சொல்ல இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பொதுச் செயலாளர் மேனாள் பொதுச் செயலாளர் கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள் சொல்லுவது போல நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம் ஒவ்வொரு நாளும் இலக்கியத்தால் புத்துயிர் பெற்று மக்களோடு மக்களாக நாம் இணைய வாயிலாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பயணத்தில் இன்னும் நிறைய தோழமைகளை இணைத்துக் கொண்டு செல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் இணைந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இருப்பதாகவே நாம் பார்ப்போம். அந்த நிலையில் நாளை தினம் இரவு 8 மணிக்கு கீரா ஐயா அவர்கள் கதைகளோடு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்களோடு நன்றியும் வாழ்த்துக்கள்.